தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் 500 சீரிஸ் சொல்லிட்டு ஓல்டு தமிழ் புத்தகத்துல 6ல இருந்து 10ல இருந்து முக்கியமான 500 கேள்விகளை கொண்டு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோல. அந்த வீடியோ வரிசையில இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ஓல்டு தமிழ் புத்தகத்துல இயல் 6ல இருந்து இயல் 10 வரைக்கும் மொத்தமா முடிக்க போறோம். இயல் 6ல இருந்து இயல் 10 வரைக்கும் இருக்கக்கூடியத மொத்தமா முடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இயல் 1ல இருந்து இயல் 5 முதல் 5 இயல மொத்தமா முடிச்சு விட்டேன். 50 கேள்விகள் மொத்தமா முடிச்சு விட்டேன். கேள்விகள் அடிப்படையில உரைநடை செய்யுள் அந்த டாபிக்கே முடிக்க போறோம். சரியா? சோ மொத்தமா முடிந்தது. டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 51வது கேள்வி, போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. இந்த கேள்விக்கான பாடல் உங்களுக்கு எதுவும் தெரியும் நினைக்கிறேன். நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. தமிழ் வீடு தூதுன்னு சொல்லக்கூடிய சிற்றலக்கிய பாடல இருந்து இந்த கேள்வி கேட்டிருப்போம். தமிழ் வீடு தூதுன்னு சொல்லக்கூடிய சிற்றலக்கிய பாடல இருந்து இந்த கேள்வி கேட்டிருப்போம். அருமையான பாடல், அந்த பாடலோட பொருள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அருமையான பொருள், அருமையான பாடல் அது. அதாவது அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரி யாரும் உண்டோ தமிழே, அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரி யாரும் உண்டோ தமிழே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் தான். அதோட பொருள் நல்லா அருமையா இருக்கும். நல்லா பாருங்க. தமிழே உனக்கு தலைமை பேர் அளித்தால், உனக்கு தலைமை பொறுப்பு அளித்தால், அதாவது தமிழே உனக்கு தலைமை பேர் அளித்தால் உனக்கு ஒப்பாவர் ஒருவரும் இல்லர், உனக்கு ஒப்பாவர் ஒருவரும் இல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 பாக்களை வயலின் வரப்புகளாக கொண்டு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவையை ஏர்களாக கொண்டு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவையை ஏர்களாக கொண்டு அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவரை விலை பொருளாகியன தமிழே, விலை பொருள் ஆகியன தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அருமையா அந்த பாடல் வரியோட பொருள் வந்து தொடர்ச்சியா வரும். அந்த தொடர்ல தான் இந்த விஷயம் வரும். அதாவது இந்த தமிழ் மொழியில போலி புலவர்கள் சொல்லிட்டு அங்கங்க தெரிவாங்க. அதாவது ஒரு வயல்ல வந்து நீங்க பயிரிடும் போது களைகளை எப்படி வந்து அறுத்து எறியறீங்களோ அது மாதிரி போலி புலவர்களை அறுத்து எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வரிசையில தான் போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் அப்படின்னு சொல்லிட்டு அதிவீரராம பாண்டியரை சொல்லுவாங்க. அதே மாதிரி செவியை அறுத்து எறிவது வில்லிபுத்தரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வில்லிபுத்தர் வந்து செவியை அறுத்து எறிபவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செவியை அறுத்து எறிபவர் வில்லிபுத்தர். தலையை வெட்டுபவர் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால்தான் நீ செழித்து வளர்ந்திய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா அதை வந்து தமிழை பத்தி பாடியிருப்பாங்க. சரியா? அதோட பொருள் வந்து அருமையா இருக்கும். அதே அடுத்த பேரால பாத்தீங்கன்னா, இதே வந்து ஓல்டு 10th புக்ல இயல் 6ல தான் இருக்கு தமிழ் வீடு தூது. அடுத்த பேரால பாத்தீங்கன்னா அதோட சுவையை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது தமிழோட சுவை, இளநீர் சுவை இருக்கு, இல்ல வந்து கரும்பு சுவை இருக்கு, இல்ல வந்து தேன் போன்றது, அமுதம் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட சுவையோட கம்பேர் பண்ணிருப்பாங்க, ஒப்பிட்டு இருப்பாங்க. நல்லா அருமையான பாடல். 96, அதாவது இந்த தமிழ் வீடு தூதுங்கிறது 96 சிற்றலக்கியங்கள் ஒன்றுங்க. 96 சிற்றலக்கியங்கள் ஒன்று. எல்லாத்தையும் தெரியும், நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதாவது கலிவெண்பால ஒரு உயர்திணை பொருளையோ இல்ல ஒரு அக்னேய பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவதுதான் தமிழ் வீடு தூது. உயர்திணை பொருளையோ அக்னேய பொருளையோ தூது அனுப்புவதாக பாடுவதுதான் தமிழ் வீடு தூதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலே பாத்தீங்கன்னா, மதுரையில கோவில் கொண்ட இந்த சொக்கநாதர் இருக்கல, மதுரையில் கோவில் கொண்ட சொக்கநாதர் அவர் மேடு காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை தூது அனுப்புமாறு தமிழ் மொழியே தூது அனுப்பியிருப்பாங்க. காதலுக்கு தமிழ் மொழியே தூது அனுப்புவதாக பொருள் தருவதுதான் தமிழ் வீடு தூது அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சரியா? சோ இது எல்லாமே வந்து நூற்குறிப்பில் இருக்கு, ஆசிரியர் குறிப்பில் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ போலி புலவரை தலையில் குட்டுபவர் அதிவீரராம பாண்டியன். சரியா? மில்லிபுத்தூர் வந்து செவியை அறுத்தெறிந்தவர், தலையை வெட்டெறிந்தவர் ஒட்டக்கூத்தர். சரியா? தமிழ் வீடு தூது இலக்கியம். ரைட். அடுத்து 52வது கேள்வி, கடல் வாணிகம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடல் வாணிகம், அதாவது அடுத்த தொன்மை தமிழகம் அப்படிங்கிற பாடத்துல இருந்து, உரைநடை பாடத்துல இருந்து இந்த கேள்வி கேட்டிருப்போம். கூற்று 1, கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்தமும் மயில் தோகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. இது சரியான கூற்று. இது வந்து தமிழ் புத்தகத்துல மட்டும் இல்ல, ஓல்டு தமிழ் புத்தகத்துல மட்டும் இருக்காது. சோசியல் சயின்ஸ்ல 6th புக்ல தமிழ் வரலாறுன்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ் சமூக வரலாறு ஒரு பாடம் இருக்கும். அதாவது மதுரையை பத்தி, காஞ்சிபுரத்தை பத்தி, பூம்புகாரை பத்தி ஒரு பாடல் இருக்கும். அதுல மதுரையை பத்தி பேசிருக்கப்ப இந்த விஷயம் கொடுத்திருப்பாங்க. சாலமனுக்கு எப்படி இங்க இருந்து நம்ம நிறைய விஷயம் அனுப்பணும், இந்த மாதிரி வந்து யானை தந்தம்லாம் எப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? நாலங்காடி ஆலங்காடின்னு சொல்லிட்டு மதுரையை பத்தி பேசியிருக்கக்கூடிய அதே வரிகள்ல இதை பத்தியும் பேசியிருப்பாங்க. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அப்ப 1 கரெக்ட். அதாவது கடல் வாணிகத்தை பத்தி பேசணும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடல் வாணிகத்துல சிறந்து வழங்கினாங்க. நீங்க நிறைய இந்த கடலோர பகுதிகளில் பாத்தீங்கன்னா வைங்களேன், இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த துறைமுக இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சான்றுகள் அங்கங்க கிடைச்சிருக்கு. நம்ம எப்படி வந்து ஏற்றுமதி இறக்குமதியில சிறந்து விளங்கணும்னு சொல்லிட்டு பூம்புகார்ல நிறைய வணிக நபர்கள் தங்கி இருக்கிறதான சான்றுகள் வந்து நம்ம கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில இருந்து குறிப்பிட்டிருப்பாங்க, புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பாங்க.
தமிழ்நாட்டில இருந்து இந்த அரிசி இருக்குல்ல, இந்த அரிசி இந்த சந்தனம் ஏற்றுமதி செய்த வரலாறு உண்டு. அரிசி சந்தனம் போன்றவை, மயில் தோகை போன்றவை ஏற்றுமதி செய்த வரலாறு உண்டு. எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சோம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது கிரேக்க நாடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எகிப்து நாடா இருக்கட்டும், ரோமாபுரி நாடா இருக்கட்டும், இந்த நாடுகளுக்கு எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து அரிசி, மயில் தோகை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தனம்ல ஏற்றுமதி செய்த வரலாறு உண்டுன்னு சொல்லிட்டு சான்றுகள் வந்து குறிப்பிடுகிறது. சரியா? சோ இதெல்லாம் வந்து நம்ம கடல் வாணிகத்தை பத்தி தமிழர்கள் கடல் வாணிகத்துல எப்படி சிறந்து வளர்னாங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் வாணிகத்துடன் தொடர்பு இல்லை. தப்பு. தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் தமிழ் வாணிக தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது தப்பு. இது மட்டும் தான் கரெக்ட். ஆக்சுவலா சாவக நாடுனா என்னன்னா கிழக்கு நாடு. இப்ப இந்தியா இங்க இருக்கு அப்படின்னா கிழக்கு நாடு. நம்ம கிழக்குல இருக்கிறத சாவக நாடுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா சீன நாடா இருக்கட்டும். குறிப்பா சாவக நாடுங்கிறது எதுனா தென்கிழக்கு ஆசியா. தென்கிழக்கு ஆசியா இருக்குல்ல, சவுத் ஈஸ்ட் ஏசியா, அதாவது ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா, இந்த தென்கிழக்கு ஆசியா இருக்குல்ல, அதுதான் வந்து சாவக நாடுன்னு சொல்லுவாங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மேற்குலயும் நமக்கு வணிகம் இருந்துச்சு. அதாவது இந்தியாவுக்கு மேற்குல இருக்கக்கூடிய அந்த அரபி நாடுகளும் வணிகம் இருந்துச்சு. எகிப்து போன்ற நாடுகளுக்கும் வணிகம் இருந்துச்சு. இங்க அதாவது நார்த் வெஸ்ட் மேலே இங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து நமக்கு வணிகம் இருந்துச்சு. கீழே இங்க பாத்தீங்கன்னாலும் வணிகம் இருந்துச்சு. அதாவது சாவக நாட்டுடனும் வணிகம் இருந்துச்சு, ஆனா வணிகம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது தப்பு. ஒன்னு மட்டும் சரி ஸ்டான்ஸ். 53வது கேள்வி. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பண்ணுனா இசைன்னு அர்த்தங்க. அதாவது இசையும் தமிழும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேவாரம். ஈஸியா அடிச்சிடலாம். தேவாரம் அதே சாப்டர்ல கொடுத்திருப்பாங்க. தொன்மை தமிழகம் சாப்டர்ல கொடுத்திருப்பாங்க. சரியா? ஒரு பேரால கொடுத்திருப்பாங்க. இந்த பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். அதாவது தமிழ் எப்படி வளர்ந்துச்சோ அது கூட இசை வளர்ந்துருக்கும். இசை எப்படி வளர்ந்துச்சோ அது கூட தமிழ் வளர்ந்துருக்கும். அதாவது மனிதனோட உணர்ச்சி வெளிப்படுத்துறதுல முதல் கருவியே இசை தாங்க. மனிதன் வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்துறான்ல, அதோட முதல் கருவியே பாத்தீங்கன்னா இசைதான். அது அழகா சொல்லியிருப்பாங்க. சரியா? அதான் வள்ளுவர் சொல்றாரு, குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள், குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள், மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள், மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. சரியா? இசையை பற்றி. அதுவும் இல்லாம நரம்பின் மறை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியரை குறிப்பிடுவாரு. இசை அதாவது இசைக்கே அப்படி இலக்கண நூல் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தொல்காப்பியரே நரம்பின் மறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரியா? இதெல்லாம் அந்த பாடத்துல இருக்கு. ரைட்டா? பண்ணோடு தமிழ் ஒப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேவாரம். தேவாரம் இஸ் தி ஆன்சர். களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு, களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு இஸ் தி ஆன்சர். புறநானூறு இஸ் தி ஆன்சர். இத பாடலை பாடியது வந்து பொன்முடியார். பாடலை பாடியது வந்து பொன்முடியார். அழகா சொல்லியிருப்பாங்க பொன்முடியார். அதாவது ஒரு பையனுக்கு, ஒரு மகனுக்கு தந்தை, தாய், அரசன் எல்லாமே நற்பண்புகள், நற்குணங்கள், அன்பு, அரண் இதெல்லாமே வந்து புகுத்து அவங்களை வந்து வளர்க்கணும். அதுக்கு மகன் என்ன கடமை செய்யணும்? அது எல்லாரும் இப்படி வளர்க்குறாங்க. தந்தை, தாய், அரசன் எல்லாமே இந்த மகனுக்கு, இந்த பையனுக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் என்ன கடமை செய்யணும்? அவனுக்கான கடன் என்ன அப்படின்னா, ஒரு போருக்கு போய் ஒரு யானையை வெட்டி தீர்த்து, ஒரு 1000 யானைகளை வெட்டி தீர்த்து அப்படி வெற்றியோடு வருவதுதான் கடனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட வீரத்தை குறிப்பிடுறாங்க. சரியா? வீரம்ங்கிறத வச்சு குறிப்பிடுறாங்க. அதுதான் வந்து புறநானூறு பாடல்ல இருந்து பொன்முடியார் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? மாசாத்தியார் சொல்லக்கூடிய இன்னொரு பெண் புலவரும் வந்து பெண் வீரத்தை பத்தியும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவும் பள்ளி பாடப்புத்தகத்துல இருக்கு. சரியா? எப்படி அன்பும் அறனும் முக்கியமோ அதுமே வீரமும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தவறானது. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பறந்து விட்டது என்பர். கரெக்ட் தான். மொழி உருவம் பெறுவதற்கு முன்னாடியே இசை பறந்துருச்சு. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. இதுவும் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான். தவறானது எதுவும் கேட்கிறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். எதுவும் இல்லை இஸ் ஆன்சர். எதுவும் தவறு இல்லையே. சோ தவறு வராதுல. இதெல்லாம் கரெக்ட் தானே. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ரைட்டா? இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண ஒண்ணும் இல்லை. அதை பார்த்தால ஈஸி. தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வரப்பு இது கரெக்ட். சரியா? தமிழ் வீடு தூதுல இருந்து இது கேட்டிருப்போம். ஏர் அழகு இதுவும் கரெக்ட். அரியாசனம் சிங்காதனம் இதுவும் கரெக்ட். நாளிகேரம்ங்கிறது சந்தன மரம் இல்ல, தென்னை. நாளிகேரம் அதாவது அந்த தமிழோட சுவையை ஒப்பிடும் பொழுது இளநீர்னா என்ன? தென்னையை ஒப்பிடுவாங்க. அப்ப நாளிகேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளிகேரம்னா தென்னை அப்படின்னு அர்த்தம். அது வந்து சந்தன மரம் இல்ல, தென்னை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ தவறான இதை தேர்ந்தெடுக்கனா ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். டி தான் தவறு. நரம்பின் மறை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
அதான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு, நரம்பின் மறை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு. தொல்காப்பியம் இஸ் த ஆன்சர். ஸோ இசைக்கு இலக்கண நூல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நரம்பின் மறை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். ஸோ தொல்காப்பியம் இஸ் த ஆன்சர். மனித நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுவது எது? மனித நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுவது எது? அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். சரியா? லெமோரியா கண்டம். லெமோரியானா குமரி கண்டம். லெமோரியானா என்ன? குமரி கண்டம். சரியா? அதாவது குமரி கோட்டு கொடுங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருப்பாரு. அந்த பாட வரையும் சொல்லியிருப்பாங்க. குமரி கோட்டு கொடுங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசன் பாடியிருப்பாரு. அந்த வரியும் கொடுத்திருப்பாங்க. அந்த வரி கேட்டாலும் நீங்க அடிச்சிருங்க. அந்த வரி யார் சொன்னான்னு கேட்டாலும் நீங்க பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லிட்டு அடிச்சிடலாம். மனித நாகரிக தொட்டில் எங்க வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெமோரி கண்டம், குமரி கண்டம். தமிழ்நாடு கீழே அந்த குமரி கண்டம் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கோட்பாடு. சரியா? லெமோரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழி அங்கதான் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வடக்கு என்னும் திசை பெயரோடு பிற திசைகள் வந்து சேரும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது வடக்கு பிளஸ் கிழக்கு அப்படின்னா வடகிழக்குன்னு சொல்லுவீங்க. வடக்கு பிளஸ் கிழக்கு அப்படின்னா வடகிழக்கு. வடக்கு பிளஸ் மாலைனா வடமாலை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பனா ஈற்றெழுத்தும் அதுக்கு முன்னாடி கூடிய மெய் எழுத்தும் அப்படியே நீங்கும். அதாவது நிலைமொழி ஈற்றும் நிலைமொழி மெய்யும் நீங்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்தோன்னே அடிக்கலாம், யோசிக்காம அடிக்கலாம். சரியா? இது வந்து புணர்ச்சியில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. புணர்ச்சின்னு சொல்லக்கூடிய இலக்கண நூல்ல இருந்து, அதாவது இலக்கணத்துல இருந்து கேட்கப்பட்டது. நிலைமொழி ஈற்றும் மெய்யும் நீங்கும். புணர்ச்சினா என்னன்னா, இந்த நிலைமொழி ஈற்றும் நிலைமொழியோட ஈற்றெழுத்தும், நிலைமொழி இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் எழுத்து, அந்த ஃபர்ஸ்ட் சொல் சொற்றொடர், நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழி அதோட சேரக்கூடிய வருமொழியோட முதல் எழுத்தும் சேர்வதுதான் புணர்ச்சி. சரியா? சேர்வதுதான் புணர்ச்சி. நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் மறுமொழியோட முதல் எழுத்தும் சேர்வதுதான் புணர்ச்சி. இந்த புணர்ச்சியை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு இயல்பு புணர்ச்சின்னு பிரிக்கலாம், இயல்பு புணர்ச்சின்னு பிரிக்கலாம். இன்னொன்னு விகார புணர்ச்சின்னு பிரிக்கலாம். இயல்பு புணர்ச்சினா அது அப்படியே சேர்ந்துரும். அது அப்படியே சேர்ந்துரும், எந்த ஒரு அடிஷனல் இதுவும் தேவையில்ல, அது அப்படியே சேர்ந்துரும். அதான் வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். விகார புணர்ச்சினா அதுல வந்து தோன்றல் இருக்கும், இல்ல கெடுதல் இருக்கும், இல்ல திரிதல் இருக்கும். தோன்றல், கெடுதல், திரிதல் இது மூணும் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சியில எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பொன் வளையல் அப்படிங்கறது சொல்லலாம். பொன் வளையல் அப்படிங்கிறது நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா பொன் வளையல் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. பொன் வளையல் அவ்வளவுதான். அதுல எங்கேயுமே சேரலையே. அதாவது தோன்றல் இல்ல, திரிதல் இல்ல, கெடுதல் எங்கேயுமே இல்லை. ஏதாவது சொல் மாறுச்சா? இல்ல. பொன் வளையல் அதான் இயல்பு புணர்ச்சி. இயல்பாவே ரெண்டும் சேரும்பா. நிலைமொழியும் வருமொழியும் இயல்பாவே சேரும். அதான் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதான் வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சினா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா விகார புணர்ச்சி. ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்ப வாழை பழம் இருக்கு, வாழை பிளஸ் பழம், இதை சேர்த்தீங்கன்னா வாழை பழம் அப்படின்னு சொல்லுங்க. வாழை பழம் அப்படின்னு சொல்லுங்க. சோ வாழை பழம் அப்படிங்கிறப்ப இந்த இப்பு புதுசா தோன்றி இருக்கு பாத்தீங்களா, அதான் விகார புணர்ச்சி. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த விகார புணர்ச்சி எந்த வகையில சாரும் அப்படின்னா தோன்றல் வகையை சாரும். இது வந்து தோன்றல் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். மரம் பிளஸ் வேர். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூட்னிங்னா மர வேர்னு வருமா? இது பள்ளி பாடப்புத்தகத்துல கூடிய எடுத்துக்காட்டுதான். இங்க பாருங்களேன், இந்த இம்மு வந்து மறைஞ்சிச்சு பாத்தீங்களா? கூட்டுறப்ப இந்த நிலமொழியும் அதாவது வருமொழியும் சேர்றப்ப அந்த சேர்ந்த ஒரு தொடரா மாறுறப்ப இம்மு மறைஞ்சிச்சு பாருங்க. இதான் வந்து கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல் விராக புணர்ச்சி. சரியா? இது மாதிரி திரிதல் விகார புணர்ச்சி. திரிதல்னா அந்த எழுத்து பதிலா வேற ஒரு எழுத்து வரும். அதாவது திரிதல் விகார புணர்ச்சி. சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பொன் பிளஸ் குடம். இந்த எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. பொன் பிளஸ் குடம், பொற்குடம் அப்படின்னு மாறுது பாருங்க. பொன் பிளஸ் குடம் பொற்குடம் அப்படின்னு மாறுது. சோ இன்னுங்கிறது இர்ரா மாறுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஈற்றெழுத்து மாறி வந்துச்சுன்னா, மாறி வேற ஒரு எழுத்தோட சேர்ந்துச்சுன்னா அது பேர் வந்து திரிதல். திரிஞ்சு வந்திருக்கு, திரிந்து வந்திருக்கு, திரிதல் விகார புணர்ச்சி. ஈற்றெழுத்து மறைந்து வந்துச்சுன்னா கெடுதல் விகார புணர்ச்சி. அதாவது அதோட ஈற்றெழுத்துல அப்படியே சேர்ந்து உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா தோன்றல் விகார புணர்ச்சி. சரியா? இல்ல விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு. இது மாதிரி எந்த மாற்றமும் அடையாம அப்படியே சேர்ந்துச்சுன்னா அது பேர் இயல்பு புணர்ச்சி. ரைட்டா? சோ இதெல்லாம் வந்து பள்ளி பாடப்புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. பொறுத்துக. இதுவும் ஒரு இலக்கண குறிப்பு. வினைத்தொகை முருகா கேள். இது பாய் புலி, பாயும் புலி, பாய்கின்ற புலி, என்ன பாய்ந்த புலி அப்படின்னு சொல்லிட்டு காலம் மறைந்து வந்திருக்கு. சோ வினைத்தொகை வந்து பாய் புலி. சரியா? உம்மை தொகைனா உம்மு மறைந்து வரணும். காயும் கனியும் உம்மு மறைந்து வந்திருக்கு, உம்மை தொகை. விழித்தொடர் அப்படின்னா பெயர் சொல்லோட ஈற்றெழுத்து ஆகாரம் பெறணும். பெயர் சொல்லோட ஈற்றெழுத்து ஆகாரம் பெற்று ஒரு அழைக்கிற மாதிரி, ஒரு அழைத்தல் மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் வந்து விழித்தொடர். முருகா கேள், நண்பா படி, மன்னா அடி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? பெயர் சொல்லோட ஈற்றெழுத்து ஆகாரம் பெற்றிருக்கு பாத்தீங்களா? ரெட்டை கிளவி, சடசட, மலமல, கலகல, தலதல, ஜலஜல அப்படின்னு எந்த ஒரு பொருளும் இல்லாம ஒரு ரெண்டு சொல்லா இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ரெட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. பொருளோட இருந்துச்சுன்னா அது பேர் அடுக்கு தொடர். பொருள் இல்லாம இருந்துச்சுன்னா பிரித்தா பொருள் தந்தா அடுக்கு தொடர், பொருள் தள்ளனா ரெட்டை கிளவி. ஈஸி தான்.
ஸோ 2 1 4 3 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. திறன் அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம்க்கு 2 போட்டிருக்கு. இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகே கரெக்ட் தான். திறனை அறிந்து அப்படின்னு வரும். ஐ மறைந்து வந்திருக்கு, வேற்றுமை தொக்கி வந்திருக்கு. ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை திறனை அறிந்து. ஓகே ரைட். சூழ்வார் வந்து வினையாளனின் பெயர். அதுவும் கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா வினை வந்து பெயர், அதாவது வினை வந்து ஒரு பெயர் பகுதியை கொண்டு முடிந்தால் அது வந்து வினையாளனின் பெயர் தான். சூழ்வார், சூழ் அப்படிங்கிறது வினை, அப்படி பெயரை கொண்டு முடிந்தால் அது வினையாளனின் பெயர். கரெக்ட் தான். வினையாளனின் பெயர். ஒழுகுதல் அப்படிங்கிறது பண்பு பெயரா? ஏதோ மிஸ்டேக் இருக்கே. ஒழுகுதல்ங்கிறது தொழிற்பெயர், பண்பு பெயர் வராது. பண்பு பெயர்னா பண்பை குறிப்பது. பெயர் சொல்ல நிறைய வகை இருக்கும்ல. பொருள் பெயர் இருக்கும், சினை பெயர் இருக்கும், கால பெயர் இருக்கும், இடப்பெயர் இருக்கும். அது மாதிரி பண்பு பெயர்னா பண்பை குறிப்பது. பண்பை குறிப்பதுன்னா என்னது? என்ன சொல்றது? இந்த வன்மை. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. வன்மை வந்து பண்பு பெயர். இனிமை, வன்மை, இதெல்லாம் வந்து பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. சோ வன்மை கரெக்டா இருக்கு. பண்பு பெயர் தான் வன்மை. ஒழுகுதல் பண்பு பெயர் இல்ல, தொழிற்பெயர். சோ ஒழுகுதல் தப்பா இருக்கு. சோ தவறானது வந்து ஆப்ஷன் சி. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் என்ன? திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர், அதாவது திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரியா? மூத்த அறிவுடையார். அதாவது அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அறனறிந்து, திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, மூத்த அறிவுடையார் நம்ம அனுபவம் வாய்ந்த அறிஞர், அனுபவம் வாய்ந்த நம்ம மூத்தவங்க சொல்ற பேச்சை கேட்கணும், அவங்களோட நட்பை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அவங்களோட நட்பை பாராட்டணும், அவங்க வழியில நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதான் வள்ளுவர் கரெக்டா குறிப்பிடுறார். அதாவது சான்றோர் கூட சான்றோர் தான் சேரணும், சான்றாண்மை கூட சான்றாண்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி. சரியா? மூத்த அறிவுடையார் பேச்சை கேட்டு நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நட்பை வந்து பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நட்பை பெற வேண்டும். திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிலத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று என்று கூறியவர் திருவிக்க. அதே பாடத்துல கடைசி பேஜ்ல, அதாவது திருக்குறள் வரிசையா இருக்கும், அந்த பொருள்ல நல்லா படிச்சிடணும், வா அப்படியே மைண்ட்ல ஏத்திடணும். கடைசியில் ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? திருவி கல்யாண சுந்தரான்னு சொல்லிட்டு. சோ திருவிக்க இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஒண்ணுமே இல்ல, ஈஸி, அடிச்சிடலாம். அப்படியே கூற்று அதை சொன்னதெல்லாம் அப்படியே நம்ம அடிச்சிடணும். சரியா? நாமார்க்கும் கூடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்ப்போம், நடலை இல்லோம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரியா? தேவாரம். தேவாரம் இஸ் தி ஆன்சர். தேவாரம் இஸ் த ஆன்சர். ஸோ தேவாரத்தை இயற்றியது பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தான் தேவாரத்தை இயற்றியது. திருநாவுக்கரசருக்கு மற்ற பெயர்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாகீசர், அப்பர். அப்பர், வாகீசர், இது ரெண்டும் வந்து திருநாவுக்கரசருக்கு மற்ற பேர். வாகீசர், அப்பர். சரியா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. திருநாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் 63 நான்மகள் ஒருவர். அப்ப சைவ பாடலை பாடக்கூடியவர். சரியா? 63 நான்மகள் ஒருவர் தான் திருநாவுக்கரசர். அதாவது அந்த அதாவது இந்த சைவ சமய குறவர் இருக்காங்களா, அந்த சைவ சமய குறவர் 4 ஒருவர் தான் இந்த திருநாவுக்கரசர். சரியா? திருநாவுக்கரசர். அப்பர், வாகீசர் என்று மறுபெயர் உண்டு. திருநாவுக்கரசர் காலம் டேஷாம் நூற்றாண்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டு. இதுவும் புக்ல கொடுத்திருப்பாங்க. திருநாவுக்கரசர் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்தெழுதுக. திருநாவுக்கரசரின் தமைக்கையார் திலகவதியார். கரெக்ட் தான். திருநாவுக்கரசர் திருமாவூரில் பிறந்தவர். அதுவும் கரெக்ட் தான். ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். சரியா? ரெண்டும் சரி. அதோட அந்த ஆசிரியர் குறிப்புல கொடுத்திருப்பாங்க, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதுமே திருநாவுக்கரசர் வந்து தாண்டவம் பாடுவதில் வல்லவர். திருநாவுக்கரசர் வந்து தாண்டவம் பாடுவதில் வல்லவர். அதையும் ஞாபகம் வச்சுங்க. மறுபெயர் பார்த்தீங்கன்னா அப்பர், வாகீசர்ங்கிறது மறுபெயர். அது மாதிரி வந்து 63 நான்மகளில் ஒருவர் வந்து திருநாவுக்கரசர். தாண்டவம் பாடுவதில் வல்லவர். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது தாண்டவ வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. தாண்டவ வேந்தர், தாண்டவம் பாடுவதில் வல்லவர். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன? மறுநீக்கியார். மறுநீக்கியார். இதெல்லாம் ஈஸி. சரியா? ஈஸியா அடிச்சிடலாம். அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம், அதாவது அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவாசகம். அதாவது இந்த 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுல தான் இந்த காப்பர்னிக்கஸ், கலீலியோல என்ன உருண்டை, அதாவது பூமி உருண்டை, அது வந்து இதை சுத்தி வருது, சூரியனை சுத்தி வருது, சூரியன் இதை சுத்தி வருது, அதை சுத்தி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பிரபஞ்சம், பெருவெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரிலாம் சொன்னாங்க. அந்த பெருவெடிப்பு கோட்பாடை முன்னோர்கள் அந்த திருவாசகத்திலே சொல்லியிருக்காங்க அருமையா. எது? பிக் பேங் தியரியை பத்தி. உலகம் எப்படிப்பா தோன்றுச்சு, ஒரு பேரண்டம் எப்படி தோன்றுச்சு, ஒரு பெரிய வெடிப்பு கொள்கை, ஒரு அணு வெடிக்குது, அதனால தோன்றுச்சு.
தோன்றுச்சு, உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் தோன்றுச்சு, கேலக்சி பால்வெளி அண்டங்கள் தோன்றுச்சு, கோள்கள் தோன்றுச்சு, இங்க சூரியன் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் தோன்றுச்சு, பகல்ல 8 கோள்கள் இருக்கு. நம்ம வந்து பால்வெளி அண்டம், நம்மளோட அண்டம் பேர் பால்வெளி அண்டம், அதெல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அது அப்பயே சொல்லியிருக்காங்க பாருங்க. பெருவெடிப்பு கொள்கை, அண்டங்கள் வெடிப்பது, அண்டங்கள் விரிவடைவது பத்தி பேசியிருக்காங்க பாருங்க. இல்ல நம்ம ஆச்சரியப்படணும். சரியா, திருவாசகத்துல பேசியிருக்காங்க பாருங்க. பொறுத்துக, உலகம் வந்து உளவு பார்த்தாலே அடிக்கலாம். ஞாலம் ஞால், நமன் யமன். சரியா, 2 1 3 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். வளவன் ஏவா வானூத்தி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? அதாவது ஈஸியா அடிச்சிடலாம். புறநானூறு இஸ் தி ஆன்சர். புறநானூறு இஸ் தி ஆன்சர். வளவன் ஏவா வானூத்தி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். சரியா, வானூத்தினா என்னது? இந்த செயற்கைக்கோள்ல இன்னைக்கு அனுப்புறோம்ல, அதை பத்தி அப்பயே பாடிருக்காங்க பாருங்க. புறநானூற்று பாடல்ல அப்பயே பேசியிருக்காங்க பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிறத்தின் அடிப்படையில் செம்மண் நிலம், சுவையின் அடிப்படையில் உவர் நிலம், தன்மையின் அடிப்படையில் கலர் நிலம். அனைத்தும் சரிதான். அதான் மண்ணியல். அந்த மண்ணியல் அதாவது அதே தமிழர்களோட அறிவியல் சிந்தனைகள் இருந்து மண்ணியல் அறிவுல இருந்து இந்த கேள்வி கேட்டிருப்போம். மண்ணியல் அறிவுல இருந்து மண்களை பத்தி என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருப்போம். ஐவகை நிலங்கள், அப்புறம் அந்த மண்கள், மண் நிலங்கள், கூடுதலாக இருக்கக்கூடிய மண் நிலங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா, அனைத்தும் இஸ் தி ஆன்சர். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்று பாடியவர் யார்? ஔவையார். ஔவையார் இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம். சரியா, இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டோ ஹார்னஸ், ஸ்ட்ராஸ்மேன்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. லீசா மெட்னர்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் ஒன்று இருக்குப்பா, நியூக்ளியர் ஃபியூஷன் ஒன்று இருக்குப்பா, அணு சிதைவு, அணு அதாவது அணு பிளர்வு, அணு இணைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குப்பான்னு சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிட்டாங்க பாருங்க ஔவையார். சரியா, அதாவது நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். அதை உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ஹைட்ரஜன் பாம், ஹைட்ரஜன் பாம் வந்து அணு சேர்வா, அதாவது அணு இணைவா, அணு பிளவா, எதுல வரும்? எதுல வரும்? நியூக்ளியர் ஃபியூஷனா, நியூக்ளியர் ஃபிஷனா? அப்படியே போற போக்குல சயின்ஸ் ரெண்டு தட்டிட்டு போனோம். என்ன? நியூக்ளியர் ஃபியூஷன், அணு இணைவு. ஹைட்ரஜன் பாம்புக்கு எடுத்துக்காட்டு அணு இணைவு. சூரியனுக்கு எடுத்துக்காட்டு என்ன? அதுவும் அணு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன். சூரியன், ஹைட்ரஜன் பாம்புல நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு எடுத்துக்காட்டு, அணு இணைவுக்கு எடுத்துக்காட்டு. போற போக்குல அப்படியே சயின்ஸ் ரெண்டு மீறி வச்சுட்டு போனோம். சரியா, அருமை தோற்ற ஐவேறு வனப்பின் இளங்கதிர் வீடுவும் நலங்கிலும் மணிகளும். மணிகளும் மணிகளும் அதாவது கனிமங்களை பத்தி, அந்த கனிமவியல் அறிவியல் இருக்குல்ல, அதை பத்தியே பேசியிருப்பாங்க. கனிமவியல் அறிவியலை பத்தி இன்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? சிலப்பதிகாரம். இளங்கோடிகள் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல மணிகளை பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்க. கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்ங்கிறாங்க, கனிமவியல்ங்கிறாங்க, கெமிக்கல்ங்கிறாங்க, அதெல்லாம் அப்பயே சொல்லியிருக்காங்க பாருங்க. சரியா, இளங்கோடிகள் சொல்லியிருக்காரு. அடுத்து பொறுத்துக. என்கு மடங்கள் உழுவை. என்குனா கரடி, கரெக்டா இருக்கு, ஒண்ணு வந்துடுது. மடங்கள்னா சிங்கம், உழுவைனா புலி. ஸோ 1 2 3 இஸ் தி ஆன்சர். ஈஸியாக அடிச்சிடலாம். 1 2 3 இஸ் தி ஆன்சர். சரியா, கொஞ்சம் யோசிச்சா அடிக்கலாம். பொருள்லாம் கரெக்டாக படிச்சு வச்சுக்கணும். பொருள், அதுக்கான அர்த்தம் எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். பகைவனிடமும் அன்பு காட்டி என கூறிய நூல் எது? பகைவனிடமும் அன்பு காட்டி என கூறிய நூல் எது? பைபிள். பைபிள். சரியா, நிறைய நூல்கள் சொல்லும், பைபிளும் சொல்லுது. காந்தியடிகள் டேஷ் நாடகத்தை பார்த்து உண்மையே பேச வேண்டும் என்று உறுதி பூண்டார். எந்த நாடகத்தை பார்த்து உண்மையே பேச வேண்டும் என்று? உண்மையினாலே உங்க ஹரிச்சந்திரன் வந்துடும். சரியா, உண்மையினாலே ஹரிச்சந்திரன் வந்துடும். காந்தியடிகளை பத்தி ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 பக்கம் கொடுத்துருப்பாங்க. காந்தியடிகள் சொன்ன கூற்று எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதான் ஆணும் பெண்ணும் வந்து இந்த உடல் பலத்துல தான் வந்து சமம் இல்லை, ஆனா அறிவு பலத்துல சமம் அப்படின்னு சொல்லுவாரு காந்தி. அது மாதிரி வந்து வன்முறையை வந்து வன்முறையால் கையாள்வது எப்படின்னா, தீயை வந்து தீயால் அனுப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு காந்தி. வன்முறையை வந்து அகிம்சையால் வெல்ல வேண்டும் சொல்லுவாரு. வன்முறையை வந்து அகிம்சையால் வெல்ல வேண்டும். அதே மாதிரி தண்டனையை வந்து மன்னிப்பால் வெல்ல வேண்டும். தண்டனை கொடுக்க போல மன்னிச்சு விட்டுருங்க, அதான் பெரிய குணம். ஒருவருக்கான பெரிய குணமா மன்னிச்சு விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே ஒருவருக்கும் ஒரு கோல் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும்னு சொல்லுவார் காந்தி. ஒருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கணும், அப்பதான் உலகமே வந்து மேலோங்கி ஓங்கும், அதாவது மேலோங்கி வளரும் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கணும்னு சொல்லுவாரு காந்தி. காந்தியை வந்து ஆஃப் நேக்கர் ஃபகீர், அதாவது அரை நிர்வாண ஃபகீர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில். யார் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில்? இந்த வீணா போன பிரதமர் ஒருத்தர் இருக்காரு, பிரிட்டன்ல இருந்தாரு 1940களில். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆளு, ஆனா நமக்கு பெரிய பஞ்சத்தை உண்டாக்கி இங்க பலாயிரம் மக்களை வந்து சாவடிச்சவர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆஃப் நேக்கர் ஃபகீர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கிண்டல் பண்ணுவார் அப்படின்னா, அந்த சட்டை போடாம இருக்கிறத கிண்டல் பண்ணுவார். அப்படி அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் நபர் தான். சரியா, யார? காந்திய. காந்தியெல்லாம் அதை கருத்தில் கொள்ள மாட்டார். இந்த காலில் வந்து இந்த காலில் போட்டு அவர் பாட்டு அகிம்சை, சத்தியாரகம், என்ன சர்வோதய இயக்கம், ஒத்துழைமை இயக்கம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடைப்பயணம் மேற்கொள்வார். உப்பு சத்தியாரகம், தண்டி யாத்திரைன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இருப்பாரா என்ன? அடுத்து, அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை என்ன? அன்பும் அருளும். அன்பும் அருளும். சரியா, இதெல்லாம் ஈஸியா அடிக்கலாம். அறநெறினாலே அன்பும் அருளும். சத்திய சோதனை காந்தியடிகள் அடிச்சிடலாம். பகவத்கீதை இந்து சமய நூல், அடிச்சிடலாம்.
திருக்குறள், திருவள்ளுவர், பைபிள், கிறிஸ்துவ இது. ஸோ 2143 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். இதெல்லாம் ஈஸி. நீங்களா அடிச்சிருங்க. பகட்டான வாழ்க்கையை பாவம் என்று கருதியவர் யார்? காந்தியடிகள். பகட்டான வாழ்க்கைனா ரொம்ப ஆடம்பர வாழ்க்கைன்னு அர்த்தம். ஆடம்பர வாழ்க்கையே பாவங்க இருப்பாங்க. ஆடம்பரம் ஆளக்கூடாது. ஒரு எளிமையா வாழ். காந்தியை எடுத்துக்காட்டு தானே. ஒரு எளிமையானது எடுத்துக்காட்டே காந்தி தான். எளிமையான மனிதன் சொல்லிட்டு காந்தியை சொல்றோம். சரியா? அப்ப ஆடம்பர வாழ்க்கைங்கிறது பாவம் அப்படிங்கிறாரு யாரு? காந்தியடிகள். லக்ஸூரியா அதுக்குப்பா வாழ்றீங்க, எளிமையா வாழுங்கப்பா. என்ன எளிமையா வாழுங்க, நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம் என பாடியவர் யார்? பாரதியார். பாரதியார் இஸ் ஆன்சர். இந்த கூற்றுலாம் நம்ம படிச்சிடணும். பாரதியார் சொன்ன கூற்று, பாரதிதாசன் சொன்ன கூற்று, பாரதியோட நூல்கள், பாரதிதாசனோட நூல்கள் எல்லாம் வரிசையா ஏதாவது ஷார்ட்கட் போட்டு படிக்கணும். நானே முடிஞ்சா சொல்றேன். சரியா? ஷார்ட்கட்ஸ். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதரம். பாரதியார். அடிச்சிடலாம். அடுத்து இல்ல டக் டக்குன்னு தெரிஞ்சதெல்லாம் டக் டக்குன்னு போயிடணும். சரியா? அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக்க கேள்வி. பண்பு, அன்பு, அறிவு, செறிவு அங்கிட்ட வந்து பொறுத்துக்க சொல்றாங்க. இந்த கேள்வியை பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. கலித்தொகையில இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. கலித்தொகை எழுதுனது யார் அப்படின்னா நல்லந்தோவனார். கலித்தொகை எழுதுனது யார் அப்படின்னா நல்லந்தோவனார். சரியா? அல்ல அருமையா சொல்லியிருப்பாங்க. பண்பெனப்படுவது சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல் சொல்லுவாங்க. சான்றோர், அதாவது சான்றோர்னா அனுபவமிக்க நபர்களை வந்து கேட்டு அறிய வேண்டும், அவங்களோட நட்பை பாராட்ட வேண்டும் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அன்பெனப்படுவது, அன்பெனப்படுவது சுற்றம் தழுவி வாழ்தல் சொல்லுவாங்க. சுற்றம் தழுவி வாழ்தல்னா சுத்தி இருக்கவங்க மேல அன்பை காட்டுங்கிறாங்க. சுற்றம்னா சுத்தி இருக்கவங்க உறவினர்கள், உறவினர்கள் மேல அன்பு காட்டி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அறிவு, அறிவு, அறிவை பத்தி சொல்றப்ப அருமையா சொல்லுவாங்க. அறிவெனப்படுவது அறிவிலா சொல் பொறுத்தல். அறிவிலாம பேசவங்க சொல்ல கேட்காதப்பா, பொறுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுமாதிரி செறிவு, செறிவுனா நெருக்கம். நெருக்கம் எனப்படுவது சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றுதல், சொன்ன வாக்கை வந்து காத்தல். அதான் வந்து செறிவு. செறிவுனா நெருக்கம், அடர்த்தின்னு வச்சுக்கலாம். நெருக்கம் எனப்படுவது சொல்ல வாக்கை காப்பாற்றுதல். அழகா சொல்லியிருப்பாங்க. சரியா? அழகா சொல்லியிருப்பாங்க அந்த இதுல. அதுல வந்து பாதுகாப்பு என்பது பத்தி, பாதுகாப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. பாதுகாப்பு என்பது நம்ம அன்பா இருக்கவங்க மேல பிரியாம வாழ வேண்டும். நம்ம அன்பு செலுத்தவங்க மேல பிரியாம வாழ வேண்டும். பிரியாமல் இருத்தல், அதான் வந்து பாதுகாப்பு என்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாதுகாப்பு என்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் இல்வாழ் என்பது, இல்வாழ்வு என்பது வருந்தி வந்தோரைக்கு உதவுதல். வருந்தி வந்தோருக்கு உதவுதல் தான் இல்வாழ்வு என்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வருந்தி வந்தோருக்கு வந்து உதவுப்பா, வருந்தி வந்தோருக்கு வந்து உதவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சரியா? எல்லாமே வந்து நல்லந்தோவனார் அருமையா சொல்லியிருப்பாரு கலித்தொகையில. ஏன்னா அப்படி பார்த்தோம் அப்படின்னா பண்புங்கிறது பாடறிந்து ஒழுகுதலா, அன்புங்கிறது தன் கிளை செராமையா, அறிவுங்கிறது பேதையா சொல் நோன்றலா, அடுத்து வந்து செறிவுங்கிறது கூறியது மறாமை. அப்படி பார்த்தா 4321 இஸ் தி ஆன்சர். 4321 இஸ் தி ஆன்சர். நல்லந்தோவனாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலித்தொகையை பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம். 8 தொகையில ஒரு நூல் தான் கலித்தொகை. 8 தொகையில ஒரு நூல் தான் கலித்தொகை. இந்த கலித்தொகை 5 பிரிவா பிரிக்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளா பிரிச்சிருக்கலாம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லந்தோவனார் இந்த நெய்தல் இருக்குல்ல, இந்த நெய்தல் கலியில இருந்து பாடியிருப்பாங்க. நெய்தல் கலியை சேர்ந்தது, நெய்தல் கலியை சேர்ந்தது. மொத்தமா நல்லந்தோவனார் பொறுத்த வரைக்கும் நெய்தல் கலியில இருந்து 33 பாடல்கள் பாடியிருப்பாரு. 33 பாடல்கள் பாடியிருப்பாரு. நீங்க கலித்தொகையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கலித்தொகையில கடல் வாழ்த்தோட சேர்த்து மொத்தம் 150 பாடல்கள் இருக்கும். கலித்தொகையில கடல் வாழ்த்தோட சேர்த்து மொத்தம் 150 பாடல்கள் இருக்கும். சரியா? 150 பாடல்கள் இருக்கும். சரியா? இந்த கலிப்பாங்கிறது துள்ளல் ஓசையை உடையது. இந்த கலிப்பாங்கிறது துள்ளல் ஓசையை உடையது. இதையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அவ்வளவுதான். சங்ககாலத்தை சேர்ந்தவர். சரியா? நல்லா வந்தா சங்ககாலத்தை சேர்ந்தவர். அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின். போற்றாரை பொறுத்தல் எனப்படுவது டேஷ் எனப்படும், பொறை எனப்படும். அதே கலித்தொகையில கொடுத்திருப்பாங்க. அதே கலித்தொகையில பொறுத்துக்கணும். எதை பொறுத்துக்கணும் அப்படின்னா இகழ்வாறு, அதாவது இகழ்வாரை சொல்லல் பொறுத்துக்கணும். இகழ்வாறு ஏதாவது பேசே போவாங்க, நம்ம இகழ்ந்துகிட்டு ஏதாவது பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலம் வாங்கி இந்த காலம் வாங்கிக்கோ, இதெல்லாம் பொறுத்து கொண்டு போயிடு, யார் அவங்கள்ட்ட எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்லியிருப்பாங்க. அருமையா சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து பொறுத்துக்க. கிளை, பனை, புனல் அப்படின்னு. சுற்றம்னா கிளை அப்படி வந்துடும். சரியா? பனைனா மூங்கில் வந்துடும், புனல்னா நீர் வந்துடும். சரியா? கிளைனா சுற்றம், பனைனா மூங்கில், புனல்னா நீர். அப்படி பார்த்தா 213 ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். நந்தி கலம்பகம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலம்பக நூல்களில் இதுவே முதல் நூல் என்பர். அது கரெக்ட், கரெக்ட். கலம்பக நூல்கள் இதுதான் முதல் நூல். கரெக்ட் தான். நந்தி கலம்பகத்துல அந்த அடுத்த சாப்டர்ல கலித்தொகைக்கு அடுத்ததே இருக்கும். சரியா? பல்லவ மன்னனின் 2ஆம் நந்தியவர்மனை தவறு, 3ஆம் நந்தியவர்மன் பாட்டுடை தலைவனாக கொண்ட பாடப்பட்ட கலம்பகம் 3ஆம் நந்தியவர்மன். சரியா? இது வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. நூல் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஈஸி தான், நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாம். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. களம், பகம், வானகம். களம்னா 12 கரெக்ட், பகம்னா 6 அதுவும் கரெக்ட், வானகம் தான் தேவர உலகம் அதுவும் கரெக்ட். அனைத்தும் இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். சரியா?
அடுத்த கொஸ்டின், மீன் நோக்கும் நீல் வயல். பார்த்தோன்னே அடிக்கலாம் 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். நல்ல பொருள் தரும் இது. அதனால் மீன்கள் நீந்த, அதாவது மீன்கள் நீந்திய வயல் சூழ்ந்த, மீன்கள் நீந்திய வயல் சூழ்ந்த வித்துவ கோட்டில் உள்ள பெருமானே, மீன்கள் நீந்திய வயல் சூழ்ந்த வித்துவ கோட்டில் உள்ள பெருமானே, நீ திருவருள் புரியவில்லை என்றாலும், நீ திருவருள் எனக்கு அருள் புரியவில்லை என்றாலும், நீ திருவருள் புரியவில்லை என்றாலும் உன்னையே நான் அடையாளமாக புகுவேனே, உன்னையே அடையாளமாக புகுவேனே, நீ அருள் புரியவில்லை என்றாலும் உன்னையே அடையாளமாக புகுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அர்த்தம் தரும். பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பத்தி சொல்லணும் அப்படின்னா 12 ஆழ்வார்ல ஒருத்தவர் தான் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருக்கு மறுபெயர் என்னன்னா குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குலசேகர பெருமாள் என்று மறுபெயர் உண்டு. இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா தென்மொழி வடமொழி, தென்மொழி வடமொழி ரெண்டு மொழியிலும் சிறந்து பாடக்கூடியவர் தான் இந்த குலசேகர ஆழ்வார். குறிப்பாக இந்த தமிழ் மொழியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். அவரே வடமொழியில முகுந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொரு நூலை இயற்றினார். முகுந்த மாலை என்ற நூலை இயற்றியவரும் குலசேகர ஆழ்வார் தான். சரியா? சோ அதனால இல்ல ஈஸியா அடிச்சிடலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? பெரிய புராணம். இதெல்லாம் ஈஸியா அடிக்கலாங்க. பெரிய புராணம். சரியா? பெரிய புராணம் படிச்சவங்களுக்கு ஈஸி. இதெல்லாம் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே என பாடியவர் யார்? அதாவது பார்த்தாலே அடிச்சலாம். எவ்வுயிரும் தம்முயிர், எல்லா உயிரும் நம்ம உயிர் தப்பா, எல்லா உயிரும் நம்ம உயிர் பாய் நினைக்கிறோம்ப்பா, அப்பதாப்ப நமக்கு வந்து அதான் நற்பண்பு அப்படின்னு சொல்றவர் யார் அப்படின்னா வள்ளலார். வள்ளலார். சரியா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவரும் வள்ளலார் தான். வள்ளலார் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ராமலிங்க அடிகளார் பத்தி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். எழுதிய நூல்கள், பதிப்பித்தது எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? ரைட். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து புனுக பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் என நூலாகும். தெய்வமணி மாலை, தெய்வமணி மாலை நூலாகும். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். ஈஸி தான். வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் தவறானது எது? எது தவறுன்னு கேட்கிறாங்க. இன்மை தெய்வீ தொண்டமா ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்து வள்ளலார் வந்து பதிப்பித்த நூல்களில் ஒண்ணு இல்ல, வள்ளலார் வந்து எழுதிய உரைநடை நூலில் ஒண்ணு. இது உரைநடை நூல். சரியா? அதுமே மனுமுறை கண்ட வாசகம், அதுவும் வந்து வள்ளலார் எழுதிய உரைநடை நூல். சரியா? ஜீவகாருண்ய ஒழுக்கம் சேர்த்து பதிப்பித்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா இது வராது. அப்ப சின்மய தீபிகை வரும், ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம் வரும். சரியா? தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அன்பு எய்தார் ஓவியம் புனைந்தால், ஓவியம் புனைந்தால் இதான் தவறு. சுவர் எழுப்பினால் முறுக்கு தின்றாலாம் கரெக்ட். சரியா? ஓவியம் புனைந்தால். சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு என்னன்னா 1991. 1991. சரியா? 1991. அதே உரை வீச்சு, இவர் எழுதிய ஒரு நூல், முக்கியமான நூல் பாத்தீங்கன்னா உரை வீச்சு. உரை வீச்சுன்னு ஒரு நூல், முக்கியமான நூல் வந்து எழுதியிருப்பார். விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர், விரல்கள் 10 மூலதனம் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தாராபாரதி. தாராபாரதி. வினையே ஆடவக்குயிர் என்கிறது குறுந்தொகை. குறுந்தொகை கடைசி சாப்டர்ல, அந்த சாப்டர்ல ஆரம்பிக்கும். குறுந்தொகை இஸ் த ஆன்சர். தேவர் அணையர் கையவர் அவருந்தாம் மேவன செய்துள்ளலாம் என்று வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு, வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் அதாவது இலக்கணம் இது கேட்கிறாங்க. சரியா? வஞ்ச புகழ்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி இலக்கண குறிப்பு, வஞ்ச புகழ்ச்சி அணி. அதாவது இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீயரை வந்து தேவரோட ஒப்பிட்டு அவங்க வந்து வஞ்சி புகழ்றாங்க. சரியா? அதாவது ஒரு புகழ்வதை போல் இகழ்வதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அதுமாதிரி தற்குறிப்பு ஏற்று வந்து கவிஞர் வந்து இயற்கையான இருக்க விஷயத்துல ஒரு குறிப்பு ஏற்றி சொல்வதுதான் தற்குறிப்பு ஏற்ற அணி. பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது அதாவது ஓமையை வைத்தே பொருளை தருமாயின், ஓமையை வைத்தே ஒரு பொருளை தந்தா அது வந்து பிரிது மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணிங்கிறது ஒரு சொல்லுக்கு 2 பொருள் தருமாயின் அமைந்தால் அது வந்து இரட்டுற மொழிதல் அணி. சரியா? இரட்டுற மொழிதல் அணி ஞாபகம் வச்சுங்க. அதுல வந்து 2 ஸ்லேடையா பிரிக்கலாம். செம்மொழி ஸ்லேடை, பிரிமொழி ஸ்லேடைன்னு சொல்லிட்டு 2 ஸ்லேடையா பிரிக்கலாம். இரட்டுற மொழிதல் அணி. அணி 10th ஓல்டு தமிழ் புக்ல லாஸ்ட்ல அணியில அந்த வகைகள்ல இருக்கும். இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பினை ஏற்றுக்கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. இப்பதான் பார்த்தோம். அதுமே சொல் பின்வரு நிலை அணி. சொல் பின்வரு நிலை அணினா ஒரு சொல் மட்டும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அந்த பாடல்ல, ஆனா அதுக்கான பொருள் வந்து மாறிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை, இதுல துப்புங்கிற வார்த்தை அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். ஆனா அது உணவை குறிக்கும், உணவின் பொருளை குறிக்கும், உணவு உண்பவரை குறிக்கும், அப்பப்ப மாறி குறிச்சுட்டே போகும். சரி? அப்பப்ப அந்த துப்புங்கிற வார்த்தை ஒரே சொல் தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, ஆனா வேற வேற பொருளை தருது. சரியா? அதான் சொல் பின்வரும் நிலை அணி. ஓமையை கூறி பொருளை பெற வைப்பது இப்பதான் பார்த்தோம். ஓமையை பிரிது மொழிதல் அணி. பொறுத்துக்க. தெய் அப்படின்னா வயல், துப்பு அப்படின்னா உணவு,
தாள் அப்படின்னா முயற்சி. 1 2 3 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்த லாஸ்ட் பொறுத்துக்க, இல்லை லாஸ்ட் கொஸ்டின். தஞ்சை தமிழ் பல்கலை நூலகம், தஞ்சைனாலே 1981, அண்ணாமலைனாலே 1929. சரியா? அப்ப 2 3 1 2 3 1னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 2 3 1னா டாக்டர் உவேசா நூலகம் வந்து 1942. உவேசா நூலகம் 1942. லாஸ்ட் நூலகம் பாடத்துல இருந்து அந்த லாஸ்ட்ல வரிசையா கொடுத்துருப்பாங்களா வருஷம், அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ 51 இருந்து 100 கேள்வி வரைக்கும் வரிசையா பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 9th அப்படியே ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா அடுத்த 10th இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வருவோம். 9th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் 500 சீரிஸ் அப்படின்னு நான் கண்டினியூ பண்றேன். தமிழ் 500 சீரிஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட். சரியா? 10th உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அப்படியே 7 6 இருந்து 7 10 வரைக்கும் வேகமா ரிவைஸ் பண்ணுங்க. டக்குனு மைண்ட்ல ஏறிடும். அப்புறம் வந்து பார்க்கவே தேவையில்ல, அப்படியே போய் எக்ஸாம் உட்காந்துலாம். சரியா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.